கருமலை பயிற்சி மையம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற பெண்களின், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு வரோம். இதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்புஜத் அம்மாள் அவங்கள பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்புஜத் அம்மாள் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட தத்து மகள் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க எங்க பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பிறக்கிறாங்கன்னா 1899 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பிறக்கிறாங்க. இவங்களோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனிவாச ஐயங்கார், ரங்கநாயகி. ஓகேவா? இவங்க வீட்டிலேயே தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் பல மொழிகளை திறம்பட கற்றுக்கிறாங்க. ஓகேவா? இவங்க அன்னை கஸ்தூரிபாய் யார்? இவங்க காந்தியோட மனைவி. அவங்களோட எளிமையான தோற்றத்தை பார்த்து அவங்களால கவரப்பட்டு பட்டு பகட்டு மோகத்தெல்லாம் திறந்துட்டு எளிமையான வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. ஓகேவா? பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்தில் பிறந்துட்டு தம்மை அந்த குடும்பத்திலிருந்து விடுவித்து கொண்டு விடுதலைக்காக பாடுபடுறாங்க. வைணு கோதை நாயகி அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி இவங்க கூடலாம் சேர்ந்து அதாவது பெண்களின் அடிமைக்காக, பெண் அடிமைக்காக எதிராக குரல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாரதியாரின் பாடல்களை பாடி விழிப்புணர்வு ஊட்டுறாரு. ஓகேவா? இவரின் தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் இவரோட விருப்பத்திற்கு மாறா காந்தியடிகள் மேல கொண்ட பற்றினால, ஓகேவா, 1930 துணிக்கடை மறியல்ல ஈடுபடுறாங்க. ஓகேவா? இவரும் ஞானம்மாள் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து சென்னையில் ராட்டன் பஜாரில் அந்நிய துணிக்கடை முன்னாடி மறியல் போராட்டம் செய்கிறாங்க. ஓகேவா? இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் குழாயின் மூலம் சாக்கடையை, இந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்காக ரப்பர் குழாயின் மூலம் சாக்கடையை இவங்க மேலே தெளிப்பாங்க. ஏன்னா அச்சம் இல்லாமல் தொடர்ந்து மறியல் செய்வாங்க. இதனால் இவங்க கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு அடைக்கப்படுறாங்க. ஓகேவா? வேலூர் சிறையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகேவா? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் இவர் தான். ஓகேவா? தன் செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையாக பெண்மணியாக வாழறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தந்தை பெயரோடு சேர்த்து காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது 70 ஆண்டு நினைவாக, இந்த சீனிவாச காந்தி நிலைய தொண்டு நிறுவனத்தின் 70 ஆண்டுகள் நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு அரிய நூலை எழுதியிருக்காங்க. ஓகேவா? 1964 பத்மஸ்ரீ விருது பெற்ற கொடுக்குறாங்க. 1955 ஆவடியில் சிறப்புமிக்க காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் செயலாளராக இருந்து அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்கிறாங்க. ஓகேவா? காந்தியடிகளால், மகாத்மா காந்தி அவர்களால் செல்லமாக அன்புடன் அம்புஜம் என்று அழைக்கப்பட்டவரும் இவங்க தான். ஓகேவா? இவங்களை பற்றின விஷயம் இதுவே போதுமானது. இந்த தலைப்பில், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்குல இன்னைக்கு யாரை பற்றி பார்த்தோம்? அம்புஜத் அம்மாள், அதாவது காந்தியின் தத்து பெண் அவங்கள பற்றி பார்த்தோம். அடுத்ததா இன்னொரு வீடியோவில் இன்னொரு பெண் விடுதலை போராட்ட வீரரை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.